Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. ஊட்டி குன்னூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டால்பின் நோஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க நான் போகிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வண்டியை நிறுத்தி உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. நம்மளும் அதையே அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து போகிற வழியில் இது பெரிய ஒரு அழகான இடம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா பெரிய காடுங்க. அப்படியே சத்தம், காட்டில் உள்ள சத்தம் நம்மளை வரவேற்கும். அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. ரோடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து போகணும். போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசனையோடு இந்த இடம் இருக்குங்க. இது ட்ரெயின் ரோடு. ஓஹோ! இந்த ஸ்ட்ரைட்டாக போகுதுல்ல, ஆமாம். இது ட்ரெயின் ரோடு. ஓ! அங்கே பாருங்க, இப்போ இந்த கொஞ்சம் மிஸ்டாக தெரியுது. ஆமாம். இல்லைன்னா அந்த பாலம் தெரியும். மேட்டுப்பாளையம் பாலம் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் தெரியுது. ஓ, அந்த பாலமே தெரியுமா? தெரியுதா? அது மேட்டுப்பாளையம், அதுக்கு அந்த சைடு இருக்கிறதுனா காரமடை. அப்போ இந்த சின்ன சின்ன ஊரை பெருசு அது கூட கோயம்புத்தூரா? இல்லை, அந்த லாஸ்ட் கோயம்புத்தூர். இது மேட்டுப்பாளையம், கடைசி தான் கோயம்புத்தூர். பள்ளத்தாக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. டால்பின் நோஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த வர்ற வழி பூராமே பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாகவும் வளைவாகவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க எல்லாம் பார்த்து ஓட்டிகிட்டு போகணும். இங்கே ஒன்று வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து முடிஞ்ச பின்னாடி அப்படியே உள்ளே போகலாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தாங்க இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் இங்கே வர்றோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் புகை மாதிரி இருக்குங்க. அப்படியே மேலே வரும். அப்படியே அது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே வெள்ளி மாதிரி ஒழுகிறத நம்ம பார்க்கலாம். இதே வந்து வெயில் காலத்தினால இப்படி தெரியுதுங்க. மழை காலம், பனிக்காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் இந்த இடம். அதாவது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து அதுக்கெல்லாம் வந்து டப்பு கொடுக்கக்கூடிய இடம் வந்து இதுதாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீலகிரியில் இப்படியெல்லாம் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம வெளிநாடு நம்ம போகிறோம். நம்ம நாட்டிலே வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படியே மேலே ஒரு பாயிண்ட் கட்டி வச்சுருக்குறாங்க. அப்படியே வியூ பார்க்கறக்கு. அப்படியே வியூ மேலே நின்று பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே அங்கேருந்து நம்ம பார்க்கலாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம்னா நிறைய கடைகள் இருக்குது. ஜூஸு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இங்கே வந்து சாப்பாடு வரையும் கிடைக்குங்க. வேணா சாப்பிட்டுக்கலாம். டீ இருக்குது, பஜ்ஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. குளிருக்கு வந்து இதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் விளையக்கூடிய பொருட்கள் பட்டை, அதே மாதிரி கிராம்பு இதெல்லாம் வந்து இங்கே ஒரிஜினலாகவே கிடைக்குதுங்க. அப்படியே பிடுங்கி காய வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். கிளம்புனோன்னே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருந்தது. அதுக்குள்ளே போய் டீ தூள் வாங்கலான்னு போனோம். நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து எங்களுக்கு டீயே போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு டீ நல்லா இருந்தது. அதனால் டீ தூள் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்துட்டேங்க. நீங்களும் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு வாங்க.